Hi guys, welcome back to our channel. It's Wednesday morning. Today வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோட தான் வந்திருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தான் பண்ண போறேன். அதுக்காக ஒரு டம்ளர் ரைஸ் வந்து நைட்டே ஊற வச்சுக்கிறேன். அந்த வாட்டர் வந்து நம்ம வேஸ்ட் பண்ண போறதில்ல. அது குக் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி வாஷ் பண்ணி வெயில காய வச்சு பவுடர் பண்ணி கூட வச்சுக்குவாங்க. நான் இன்னும் அதை ட்ரை பண்ணதில்லை. எனக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சங்காட்டி நான் இதவே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். தண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் கிரைண்ட் பண்ணிக்கலாம். கொரகொரப்பா அரைச்சுக்கலாம். கொரகொரப்பா அரைச்சாதான் இந்த கஞ்சிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப பவுடர் மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா அது டேஸ்ட் வேறு மாதிரி ஆயிரும். கொரகொரப்பா அரைச்சிட்டு குக்கருக்கு மாற்றிக்கலாம். அந்த ஊற வச்ச தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. இதில் ஊற்றிக்கலாம். நம்ம கஞ்சி தான் வைக்க போகிறோங்காட்டி நம்ம அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ தண்ணி ஊற்றணுன்னாலாம் அவசியம் இல்லை. 3 to 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து 2 விதமாக பண்ண போகிறேன். ஒன்று தேங்காய் பால் ஊற்றி ஒன்று மோர். ஸோ அதுக்காக ஹாஃப் மூடி தேங்காயிலேருந்து தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். தேங்காய் பால் எடுத்துகிட்டு மோருக்கு வந்து இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பில், கொரியாண்டர் போட்டுக்கலாம். என்கிட்ட கொரியாண்டர் இல்லை. தென் பச்சை மிளகாய் நான் எனக்குன்னு மட்டும் பண்ணுவேன். பாப்பாவும் குடிக்கிறங்காட்டி எங்களுக்கு இஞ்சியோட காரமே போதும். நீங்கள் மறக்காமல் சில்லி கொரியாண்டரெல்லாம் போட்டுக்குங்க. விசில் வந்துருச்சு பாருங்கள், எவ்வளோ அழகாக வெந்திருக்கு. தென் தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ 2 விதமாக பண்ண போகிறங்காட்டி 2 பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து தேங்காய் பாலுக்கு, ஒன்று மோருக்கு. என் ஹஸ்பண்டுக்கு தேங்காய் பால் போட்டு கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருக்கு தனி, எனக்கு தனி. குழந்தைகளுக்கு இப்போ இருந்தே நிறையா ஹெல்த்தியாக கொடுத்து பழகுங்க. அவங்க அப்படியே அடாப்ட் ஆகிக்குவாங்க. தென் கஞ்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மோர் கஞ்சிக்கு வந்து நீங்கள் வெங்காயம் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட ஒரு பிளேட் பொரியல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். தென் என் அச்சு இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கள எழுப்பலான்னு போனேன். அவ்வளோ அழகாக தூங்குறாங்க. எனக்கு எழுப்புறக்கே மனசு வரல. தென் எப்படியோ எழுப்பி அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கொடுத்தாச்சு. கொடுத்து கொஞ்ச நாளாக இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தேன் அவங்க கூட. தென் நாளைக்கு ஒரு குட்டி கோவில் ட்ரிப் போகலான்னு இருந்தோம். ஸோ அதுக்காக வீடு க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. வீடு க்ளீன் பண்ணிட்டு அந்த ஒரு ½ அன் ஹவர் பார்க்கும்போது அவ்வளோ நீட்டாக இருக்கும். பட் ஆனால் அதுக்கடுத்து ½ அன் ஹவர் பார்த்திங்கன்னா அப்படியே உள்டாவாக டர்ட்டி ஆயிரும். தென் எல்லாம் முடிச்சுட்டு லன்ச் பிளேட் சாப்பிட போகிறோம். என் அச்சு வந்து இது என்ன அது என்னென்னு கேட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்து பீட்ரூட் பொரியல், கீரை, பருப்பு, தென் தூயமல்லி ரைஸ், அவ்வளோதான் லன்ச் பிளேட். இதான் என் அச்சோட பிளேட். எல்லாம் சாப்பிட்டுட்டு பொள்ளாச்சி கிளம்பிட்டோம். என் ஸ்கூட்டி சர்வீஸ்க்கு விட்டுருந்தேன். ஸோ எல்லாம் எடுக்க போகிறோம். இந்த குட்டீஸ்க்கு எங்கேயா ஒரு பக்கம் கூட்டிகிட்டு போனால் அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆயிடுவாங்க. பட் டெய்லியே கூட்டிகிட்டு போனாலும் அவ்வளோ ஹாப்பி ஆகுறாங்க. டயர்டே ஆக மாட்டுறாங்க. தென் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு எங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு பேக் டு ஹோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.